ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சிக்கன் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னா 2 பெரிய வெங்காயம், 150 கிராம் சிக்கன், கேப்சிகம், கேரட், பீன்ஸ், 2 முட்டை, தேவையான அளவு பெப்பர், தேவையான அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் மல்லித்தூள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான மாமூலி சாதா சாப்பாட்டு அரிசி 1/2 கிலோ போட்டு ஒரு விசில் எடுத்துக்கலாம். சாப்பாட்டு விசில் வரத்துக்குள்ளேயும் நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல ஆயில் ஊற்றிட்டோம், முட்டையை உடச்சி போட்டுக்கலாம். 2 முட்டையும் உடச்சிடலாம். உப்பு சேர்த்துக்கலாம், நல்லா கலரி விட்டுக்கலாம். முட்டை இந்த மாதிரி இது பண்ணிட்டு அப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வடிச்சிட்டுலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச 2 வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் அந்த அளவு ஃப்ரை ஆனால் போனோம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல்லு போயிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க 150 கிராம் சிக்கனை போட்டுக்கலாம். அதோடு சேர்ந்து க்ரீன் சில்லியும் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க க்ரீன் சில்லி, இல்லைன்னா தேவையில்லை. சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது வெட்டி வச்சுக்கிற காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், சீக்கிரம் வந்துங்க. சிக்கனு காயெல்லாம் முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். மசாலா வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ வறுத்து வச்சுக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிடலாம். நம்ம டேஸ்ட்டான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட போகலாம். நாளைக்கு ஒரு ஜூஸ் வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பை.